வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய சென்ட்ரல் கதையின் 11வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மாமி, உங்களுக்கு மாப்பிள்ளையை நானே தேர்ந்தெடுத்து விட்டேன். ரயில்வேயில் பெரிய அதிகாரி. 1000க்கு மேலே சம்பளம். இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் தான் இருக்கிறான் என்றாள் ரேணுகா சங்கரியிடம். கேதாரம் நன்னாத்தான் இருக்கான். நல்ல பிள்ளை மாதிரி தான் தோன்றது. ஆனாலும் நான் என் அண்ணாவுக்கு அவன் சாகரப்போ கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் என்றாள் சங்கரி. கணபதிக்கு ஒன்றும் புரியவில்லை. ரேணுகா என்ன சொல்கிறாள்? கேதாரம் மாப்பிள்ளையா? என்ன மங்களா, ரேணுகா என்ன சொல்கிறாள்? மங்களா மின்று விழுங்கினாள். வாடி போகலாம். உன் அப்பாவுக்கு ஆபீஸ் போக நேரம் ஆயிடுத்தோ. மாமா, அதிக செலவு இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். மாமி, மங்களா கன்னியாகுமரியா இருக்கிறதை விட அவளுடைய மாமா பிள்ளை பிள்ளை யாரா இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோன்றது. ரொம்ப பேர் சாகிறதுக்கு முன்னால இப்படி ஏதாவது பேசுவார்கள். நிதான புத்தியோட பேசினார் உங்க அண்ணா என்று நீங்க நினைச்சு அங்கலாய்க்காதீர்கள். வாடி, நேரம் ஆயிடுத்தோ. அடை ஈஸ்வரா, இந்த காலத்து பெண்களை எப்படி சமாளிக்கிறது? சங்கரி நொந்து கொண்டாள். கணபதிக்கு தலை சுற்றியது. ரேணுகா அப்படி வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசுகிறாள் என்றால் என்ன அர்த்தம்? கேதாரமும் மங்களாவும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்ற அர்த்தமா? இந்த காரணத்தினால் தான் விருந்துக்கு மங்களா வரவில்லையா? டிவிஷனல் இன்ஜினியர் அவருக்கு மாப்பிள்ளையா? இது எப்படி சாத்தியமாகும்? தேவனுடைய பிள்ளையை போலத்தானா கேதாரமும்? ஆனால் மங்களா பேச முடியாமல் தவித்தாளே. பிடிக்கவில்லை என்றால் நாத்தெரிக்க பேசுகிற மங்களா ஏன் மௌனமாக இருந்தாள்? கணபதி குழம்பிப் போனார். ஏன் பரபிரம்மம் மாதிரி நிற்கிறீர்கள்? என் அண்ணா பிள்ளையை தேடுறதில் இப்போதிருந்தே ஜரூராக இருங்கள். அவனை கண்டுபிடிச்சாகணும் என்றாள் சங்கரி. கணபதி மௌனமாக வெளியேறினார். மாமா, இனிமேல் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கேதாரம் இறைந்தான். என்னடா தொந்தரவு என்கிற? அபீதத்தை தான் வேண்டாம்னு சொல்லி என் மானத்தை வாங்கிட்ட. சரி, ஒழிஞ்சு போறது. இன்னைக்கு ஏன் அந்த கிராம்ப்டன் என்ஜினியர் பெண்ணை வேண்டாம்னு சொல்கிறாய் என்று ஜம்பநாதன் சீறினார். எனக்கு இஷ்டம் இல்லை. பின் என்னதான் உன் இஷ்டம்? என் கல்யாணத்தை பற்றி நானே ஒரு முடிவு செய்து கொள்கிறேன். நீயே முடிவு செய்து கொள்கிறாயா அல்லது முடிவு செய்தாகிவிட்டதா? எப்படி வேணும்னாலும் வைத்துக் கொள்ளுங்கள். டேய், உன் படிப்புக்கு நான் எத்தனை செலவு செய்தேன் தெரியுமா? 14,000 ரூபாய்டா. 14,000. நான் 2 பெண்களை பெத்து வச்சிருக்கேன். 2 பெண்களடா, 2 பெண்கள். மலை மலையா நிக்கிறது. அவர்களுக்கு நான் பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன் மாமா. செய்வடா செய்வ. நீ உனக்குத்தான் பார்த்துப்ப. என் பெண்களை செலவில்லாமல் கல்யாணம் செய்துக்க வருவான்கள்னு உன் நினைப்பா? மாங்கல்யத்துக்கு கூட என்கிட்ட பணம் கிடையாது. அப்போ நான் ஒரு பெரிய இடத்தில், நீங்கள் சொல்கிற இடத்தில் கல்யாணம் செய்து கொண்டால் நீங்கள் அதிலே கிடைக்கிற வரதட்சணை பணத்தில் உங்க பெண்கள் கல்யாணத்தை நடத்தி விடலாம்னு திட்டம் போட்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஏண்டா, இதை நான் அப்பட்டமா சொல்லியா நீ தெரிஞ்சுக்கணும்? உன் படிப்புக்கு நான் செலவழிக்கலேன்னா அந்த 14,000 வட்டியும் குட்டியுமாக போட்டு 25,000 ஆகியிருக்குமே. இதை யோசனை பண்ணி பார்த்தாயா? இப்போ என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை மாமா. ஆனால் ஏதாவது கடன் கிடன் வாங்கி ஒரு பெண் கல்யாணத்தை நடத்தி விடலாம். நோ நோ, ஜம்பநாதன் கத்தினார். அதே சமயத்தில் அவசரமாக மணி நுழைந்தான். என்ன சார், பெண் பார்க்க மருமானை கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறீர்களா? சொல்லேன்டா கேதாரம், சொல்லேன். என்னடா சொல்ல போற? அவன் சொல்ல மாட்டான் சார், நான் சொல்றேன். மங்களா மங்களான்னு ஒரு பெண் இருக்கா. SS கணபதியின் பெண். இன்னமே சொல்லேன்டா கேதாரம். கணபதியாடா, 11 குழந்தைகளை பெத்தவன். தன் பெண்ணுக்கு என்னடா செய்வான்? அவன் வாங்குகிற சம்பளம் அரிசி வாங்குறதுக்கே போராது. பெண் கையிலே கண்ணாடி வளையல் தான் போடுவாள். அது போரும்னு கேதாரம் தீர்மானம் பண்ணினால் நீங்க என்ன சார் செய்ய முடியும்? ஏண்டா கேதாரம், நான் சொல்றது சரிதானே? நான் இப்போதே அந்த SS போய் பார்க்கிறேன். அவன் இதற்குத்தானா உன்னை கதா காலேட்சேபத்துக்கு அழைத்து கொண்டு போனான்? தன் வீட்டிலேயே உனக்கு விருந்து வைத்தான். சீப்பா ஒரு மாப்பிள்ளையை பிடிக்கிறானோ? ஜம்பநாதன் கருவினார். சார், இன்னமே நீங்கள் என்ன கத்தியும் புண்ணியம் இல்லை. நீங்கள் பெரியவர், அனுபவஸ்தர். முடிஞ்சா நீங்களே கணபதியிடம் இதமாக பேசி எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவும் கறந்து விடுங்கள் என்றான் மணி. ஜம்பநாதன் பற்களை நர நரவென்று கடித்தார். கணபதி கண் முன்னால் தோன்றினான். இந்த கணபதி இன்னும் சில வருடங்களில் ரிட்டையர் ஆகி விடுவான்.
சம்பளத்திலேயே குடும்பத்தை நடத்த முடியாத அவன் இன்னும் சில வருடங்களில் மனைவியுடன் குத்தாலம் ஆசிரமத்துக்கே வந்தாலும் வருவான். இப்பேற்பட்டவனுடைய பெண்ணா அவருடைய தங்கை பிள்ளையின் மனைவி? கேதாரமும் மணியும் மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஜம்புநாதன் தமக்குள்ளேயே முணுமுணுப்பதையும் கண்களை மூடிக்கொண்டு யோசிப்பதையும் பார்த்து ரசித்தார்கள். திடீரென்று ஜம்புநாதன் கண் திறந்து எழுந்தார். கைப்பையை எடுத்து கொண்டார். டேய் கேதாரம், நீ இன்னைக்கு பெரிய அதிகாரியா இருக்கலாம், பெரிய மரமா வளர்ந்திருக்கலாம். ஆனால் அடிநாளிலிருந்து அதற்கு தண்ணீர் ஊற்றினவன் நான். இதை நீ மறக்க கூடாதுடா, மறக்க கூடாது. இனிமேல் நீ எந்த சனியன் கழுத்துல தாலி கட்டினாலும் நான் ஏன்னு கேட்க போறதில்லை. ஆனால் ஒண்ணு, நீ மனையிலே உட்கார்றதுக்கு முன்னாடி என்னோட 2 பெண் கல்யாணத்துக்கு 15,000 நோட்டா என் காலடியில வைக்கணும். உனக்கு நான் செலவு செய்த பணம், நீ பட்டிருக்கிற கடன், அதை தீர்க்காமல் நீ எப்படி அந்த பெண்ணின் கழுத்திலே தாலி கட்டுறேன்னு நான் பார்த்துடுறேன். ஆத்திரத்தோடும் ஆங்காரத்தோடும் வெளிவந்த வார்த்தைகளைக் கேட்டு கேதாரம் ஒரு கணம் பயந்தான். ஆனால் மணி தனக்கே உரித்தான துடுக்குடன், கேதாரம் கவலைப்படாத, நீ மனையில் உட்கார வேண்டாம், ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸில் நாற்காலியில் உட்காரு என்றான். ஏண்டா கேலியா பண்ற நீ? கேலி? நீதாண்டா இதுக்கெல்லாம் காரணம், நீதான் காரணம். எப்படி சார் தெரிந்தது உங்களுக்கு? ஜம்பநாதன் அடுத்த வினாடி விர் என்று வெளியேறினார். இருடா வர்றேன். மணி பின்னாலேயே தொடர்ந்தான். சார், கொஞ்சம் பதற்றப்படாமல் இருக்கிறீர்களா? வழியை விடுடா பிரம்மஹத்தி. நான் ஒரு வழி சொல்றேன், உன்னை நான் அரைஞ்சிடுவேன். உங்க கைதான் வலிக்கும். நீங்க கேட்டது எவ்வளவு? 15,000 உங்களுக்கு கிடைக்கும். பெரிய வள்ளல், போடா உன் வழியை பார்த்து கொண்டு. இப்போ எங்கே போகிறீர்கள் சார்? கணபதியிடமா? கிராம்டன் என்ஜினியரிடமா? நீங்கள் என்ன வியாபாரம் சார் பண்ணுகிறீர்கள்? கேதாரம் படிச்சதும் முழுக்க முழுக்க ஸ்காலர்ஷிப்பில். நீங்கள் பைசா செலவழிக்கவில்லை. உங்க வீட்டு மாமி சுடுற தோசையை அவன் கண்ணில காட்டினதே இல்லை. விவகாரம்னு வந்தால் நான் உங்களுக்கு மேலே பேசுவேன். உங்க குத்தாலம் ஆசிரமத்திலே என்ன நடக்கிறது? கிடைக்கிற நன்கொடையெல்லாம் எப்படி கணக்குல வராமல் தனியா ஒதுங்கி ஒளிஞ்சு நிக்கிறதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஆசிரமம்னு வந்தால் அது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் கேள்வி கேட்க 4 பேர் வருவா. நானே 4 பேரை கூட்டிக் கொண்டு வந்து வந்து நிற்பேன். இப்ப சொல்லுங்கோ, எத்தனை வேணும்? 15,000. சரி. டேய் மணி, நான் இன்னும் உறக்க கத்துவேன், கத்தட்டுமா? வழியை விடுடா. அவன் தாலியை கற்றபோது குறுக்கே நிற்பீர்களா? மணி சிரித்தான். ஜம்பநாதன் மேலே நடந்தான். இந்த பயல் மிரட்டுகிறானா அல்லது உண்மையில் குத்தாலம் ஆசிரமத்தை பற்றி எல்லா உண்மைகளும் தெரியுமா? அடுத்த வினாடியே பொது தெம்பு பிறந்தது. பணத்தை அள்ளி கொடுத்தவர்களே இதுவரை வாய் திறந்து எதையும் கேட்கவில்லை. இந்த பொடி பயலால் என்ன செய்ய முடியும்? மணி நேரே என்கொயரிக்கு சென்றான். உன் சிநேகிதி எங்கே? உனக்கு எப்படி தெரியும் ரேணுகாவை பற்றி? இன்னைக்கு கார்த்தாலே பம்பாய் மெயிலில் வந்தாள். நீயும் கேதாரமும் காத்து கொண்டிருந்தீர்கள். முத்து பெட்டியை தூக்கி கொண்டு நடந்தான். முத்து அவளுக்கு கசின். பாவம். யார் பாவம்? உன் சிநேகிதி. என்ன பேர் சொன்னே? ரேணுகா. அவள் எங்கே? மாம்பலம் போயிருக்கிறாள். நல்லது. எட்மண்டுக்கு வேலை கிடைக்குமா? நீ முந்திக் கொண்டு விட்டாய். என்னிடம் சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிருக்கும். என்ன உளர்ற? எட்மண்டை முகாந்திரமாக வைத்துக்கொண்டு நான்சென்ஸ். இப்போ எல்லாம் சென்ஸா ஆயிடுத்தோ. இன்னைக்கு கேதாரம் கிராம்டன் என்ஜினியர் பெண்ணை பார்க்க போகவில்லை. எனக்கு அக்கறை இல்ல. மிஸ் மங்களா, இனி நீ வேஷத்தை கலைக்கலாம். உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகம் தெரியும். தெரிஞ்சா நீ உனக்குள்ளேயே வைத்துக்கொள். நாளைக்கு விருந்து இருக்கு, வராமல் இருந்து விடாதே. வரத்தான் போறேன். ஆனால் அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு 15,000 ரூபாய் ஏற்பாடு செய்ய சொல்லு. இல்லாவிட்டால் கேதாரத்தின் மாமா ஜம்புநாதன் அவனை லேசில் விடமாட்டார். அவனுடைய கல்யாணம். மேலே எனக்கு சொல்ல பிடிக்கவில்லை. ஒன்றும் புரியாமல் மங்களா விழிக்க மணி விடை பெற்றுக் கொள்ளாமலேயே திரும்பி நடந்தான். யுத்தம் முடிஞ்சு போச்சு தம்பி, வீட்டுக்கு வாங்க. கவிதையில் ஒரு பகுதி. 26 ஆண்டுகள் தாமதமாக திரும்பி வந்தால் என்ன விபரீதங்களோ. போர்ட்டர் சீனனை 2 நாட்களாக காணோம். காலையில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் வாங்கி கொடுத்துவிட்டு 9 மணிக்கு சுஜா ரவி கல்யாணத்தை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய்விட்டு மத்தியானம் சீகக்காயோ அரிசியோ மிளகாயோ மில்லில் அரைத்து வந்த பின் சங்கரி கொடுக்கும் காஃபியையோ தேநீரையோ குடித்துவிட்டு செல்லும் சீனனை 2 நாட்களாக காணோம். நெற்றி நிறைய விபூதி துலங்க அதன் நடுவே 8 வட்டத்துக்கு குங்குமம் பளிச்சிட
கொண்டை மீசையை தடவிக்கொண்டே தான் தன் வாலிப வயதில் கொள்ளிடத்தில் குதித்து கும்மாளம் அடித்த கதையை குழந்தைகளுக்கு சொல்லி அவர்களுடைய வியப்பை ரசித்து பாராட்டுதல்களை பெற்று சிரித்து மகிழும் போர்ட்டர் சீனனை 2 நாட்களாக காணோம். சங்கரிக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. சீனனுக்கு உடம்புக்கு ஏதும் சமீப காலத்தில் வந்ததில்லை. போன வருஷம் 2 நாட்கள் ஜுரத்தில் விழுந்தபோது அவனுடைய இல்லத்தரசி மரகதம் அவனுக்கு பதிலாக வந்து அவன் செய்ய வேண்டியது எல்லாம் செய்துவிட்டு போனாள். அந்த மரகதத்தையும் இப்போது காணோம். செவ்வாய்க்கிழமை 6:45 வந்து போன சீனன் இன்று புதன்கிழமை ராத்திரி 8 மணி வரையில் காணாமல் போயிருக்கிறானே. ஏன், எங்கே போனான்? சங்கரிக்கு பச்சை மிளகாய் கொத்தமல்லி பிரச்சனையும் மாவு மில் பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக போயின. ஒரு பைசா கூட திருடாமல், ஒரு பிடி மாவு கூட எடுத்து கொள்ளாமல் கர்ம சிரத்தையுடன் யார் சீனனை போல செய்ய இருக்கிறார்கள்? கணவரிடம் சொன்னால் வீட்டில் இருக்கிற 9 குழந்தைகளில் யாரையாவது ஒருவரை கடைக்கு அனுப்பு என்பார். 5 மணியில் இருந்து 7:30 மணி வரை ரவி, பாபு, கல்யாணம் எல்லோரும் 11 பிளாட்பாரங்களையும் சல்லடை போட்டு சலித்தார்கள். எத்தனையோ போர்ட்டர்களிடம் விசாரித்தார்கள். யாருக்கும் தெரியவில்லை. அவனையும் காணவில்லை. இரவு 8 மணிக்கு கணவர் சாப்பிட உட்கார்ந்த போது சங்கரி சீனன் பிரச்சனையை அவரிடம் சொன்னாள். எங்கேயாவது எதையாவது குடிச்சிட்டு வீட்டுல குப்புறப்படுத்து கொண்டிருப்பான். எல்லாம் வருவான். நீ வாங்குகிற 18 பைசா சாமானுக்கு ஒரு ஆள் வேற வேணுமாக்கும் என்றார் கணபதி. அவனை காணோமே. உன் அண்ணா பிள்ளையும் தான் காணோம். அது சரி, மங்களா என்ன சொல்கிறாள்? உங்கிட்ட ஏதாவது அம்மாவிடம் சொல்லக்கூடிய விஷயமாக சொன்னாளா? எதை பத்தி? அம்மாவிடம் என்னைக்கு அவள் மதிப்பை கொடுத்து எதை சொன்னாள்? கேதாரம் புதுசா வந்து முளைச்சிருக்கானே, முளையிலேயே கிள்ளி விடுங்கள். அவனுக்கு என்ன குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்லை. ஆனால் அவன் என் அண்ணா பிள்ளை இல்லை. சங்கரி, என்ன? உனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்காததுதான் பாக்கி. சினிமாவிலே தான் ஓடிப்போன கதாநாயகன் தக்க சமயத்துல வந்து கதாநாயகியின் கழுத்துல தாலியை கட்டுவான். இது சினிமா இல்லை. உன்னுடைய அண்ணா பிள்ளை கதாநாயகனும் இல்லை. கதாநாயகனாக ஆக்கணும்னு நான் சொல்றேன். நீ சொல்லின்று. உன் பெண் பம்பாய்க்கு குடித்தனம் வைக்க போய்விடுவாள். அவள் போறதை நான் பார்த்து விடுறேன். அவள் பேசி முடிக்கவும் பெண் ராதா அங்கே வரவும் சரியாக இருந்தது. என்னடி வேணும்? உங்கிட்ட ஒண்ணும் வேண்டாம். அம்மா, அப்பா, காக்கி பையை கையில மாட்டிண்டு ஒரு மாமா வந்திருக்கார். அவர் குண்டா இருக்கார். ஜம்புநாதனா இருக்கும் என்றார் கணபதி மோருஞ்சாதத்தின் கடைசி வாயை போட்டுக்கொண்டு. இந்த வேலையில என்ன வேலை என்று முணுமுணுத்தாள் சங்கரி. நான் போய் கேட்கட்டுமா? நீ பேசாம இருடி என்ற பெண்ணை அடக்கின சங்கரி. நாளைக்கு கார்த்தால எப்படியாவது சீனனை கண்டுபிடிச்சு அனுப்புங்கோ என்றாள். சரி, அதுக்கப்புறம் உன் அண்ணா பிள்ளையை தேட போறேன். கணபதி துவாலையால் கையை துடைத்து கொண்டே வெளியறைக்கு வந்தார். ஜம்புநாதனை நினைக்கவே அலுப்பாக இருந்தது. ஆனால் அவர் கேதாரத்தின் மாமா. இப்போது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் பிறந்திருக்கிறது. அலட்சியம் செய்ய முடியாத நிலை. வாருங்கள் ஜம்புநாதன். நான் அப்போதே வந்தாச்சு. பிரம்பு நாற்காலியில் விரைப்பாக உட்கார்ந்திருந்த ஜம்புநாதன் அலட்சியமாக பேசினார். அப்படியா? இப்பத்தான் பெண் ராதா வந்து சொன்னாள். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். திருப்தியாக சாப்பிட்டீர்களா கணபதி? கணபதிக்கு அவருடைய பேச்சின் போக்கும் அலட்சிய தோரணையும் ஆத்திரத்தை விட வியப்பை அளித்தன. என்ன ஜம்புநாதன், ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? ஏன், என்ன நடந்தது என்று கேட்டார். ஒன்னும் தெரியாதவர் போல் என்னிடமே கேட்கிறீர்களே. ஆமாம், உங்களிடம்தான் கேட்கிறேன். ஒன்னும் தெரியாததால் தான் கேட்கிறேன். இதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுறேன். என் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் முன்னாடி கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து என்னிடமே அலட்சியமாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் பெரிய மனுஷர் இல்லை. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் பேச ஆரம்பியுங்கள். என் மருமான் கேதாரம் உங்க பெண் மங்களாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறானா? யார் சொன்னா? யார் சொன்னால் என்ன? அது ரொம்ப முக்கியம். நீங்க 1ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் மத்தியானம் பையை தலைக்கு வச்சுண்டு படுத்து கொண்டிருக்கும் போது உங்க காதல விழுந்ததா? யார் சொன்னா? யாரோ சொன்னா. உங்க மருமகனே சொன்னானா? கணபதிக்கு ஆத்திரம் பிறக்க ஆரம்பித்தது. காலையில் எம் தேவன், இரவில் இவரா? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். இதெல்லாம் வைத்துக் கொள்கிற விஷயம் இல்லை ஜம்புநாதன். வெட்டு 1 துண்டு 2 எனக்கு தெரியணும். அவனுக்கு அப்படி ஒரு ஆசை. போ, வெறும் ஆசையை ஆதாரமா வச்சுண்டா இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? உங்களுக்கு வயசு என்னாகிறது?
இரண்டுங்கெட்டானா இருக்கிறீர்களே? அவன் ஆதிசேஷன் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள முடியாதுன்னான். இன்னைக்கு கிராம்ப்டன் இன்ஜினியர் பெண்ணையும் அவன் பார்க்க வரலை. எனக்கு உங்க வீட்டு விவகாரம் கேட்க என் தலையில எழுதலை. போய் 1ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் துண்டை விரிச்சு படுத்துக் கொள்ளும். கூட யாராவது துணைக்கு அழைத்து கொண்டால் அவர்களிடம் உங்கள் கதையை சொல்லி அழும். கணபதி, தோ பாரும், கத்தாதீர்கள். நான் தான் சொல்லியாச்சே, ஏன் இன்னும் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? என் மருமகன் போன ஞாயிற்றுக்கிழமை பம்பாயில் இருந்து வந்தபோது களங்கம் இல்லாமல் தான் வந்தான். நான் எதை செய்தாலும் சரி என்கிற பாவனையில் பெண் பார்ப்பதற்கு என்று வந்தான். பார்த்த ஒரு பெண்ணை வேண்டாம் என்றான். இன்னைக்கு பெண்ணையே பார்க்க வரலை. இதற்கு யார் காரணம்? ஏன் கேதாரம் இப்படி மாறினான்? யோசனை செய்யுங்கள். உங்கள் மருமகனுடைய மூளையை ஆராய்ச்சி செய்யறதை விட எத்தனையோ முக்கிய வேலைகள் எனக்கு இருக்கு. உங்க பெண் சாட்சாத் உங்களுடைய பெண். அவளை கல்யாணம் செய்து கொள்ளணும்னு அவன் தீர்மானம் செய்திருக்கான். அவனை படிக்க வச்ச கடன் 10,000 என் காலடியிலே கரன்சி நோட்டா குட்டினப்புறம் தாலியை கையில் எடுன்னு சவால் விட்டிருக்கேன். நீங்கள் என்ன சவால் விட்டால் எனக்கென்ன? உன் மருமகன் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? பெண்ணை பெற்றவன் நான். அப்பாடி, அது போதும். எனக்கு இத்தனை நேரம் நான் பேசினதில் முறை தவறி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆத்திரத்திலே பேசி இருப்பேன். நீங்கள் உங்கள் பெண்ணை என் மருமகனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலே போதும். என் பெண் ஆசைப்பட்டால் நீங்களோ உங்க முப்பாட்டனோ யார் வந்தாலும் நான் அவளை அவள் விருப்பம் போல அவள் ஆசைப்படுற பிள்ளைக்கு கொடுக்கறதை தடுக்க முடியாது. இதுதான் உங்களுடைய கடைசி வார்த்தையா? முதல் வார்த்தையும் இதுதான். நீங்கள் போகலாம். கல்யாணம் எப்படி நடக்கிறது என்கிறதை பார்க்கிறேன். கெட் அவுட். மங்களாவும் ரேணுகாவும் பக்கத்து அறையில் இருந்து அவர்கள் பேசினதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ரேணுகா அடிக்கடி புன்முறுவல் செய்தாள் மங்களாவை பார்த்து. ஆனால் மங்களாவின் முகம் வெளிறியது. கண்டிப்பாக அப்பா அவளை கூப்பிட்டு விசாரிப்பார். அவள் தன் மனதின் ரகசியத்தை அவரிடம் விண்டு சொல்லிவிட வேண்டும். ஜம்புநாதன் போனதும் ரேணுகா, டே, உன் கல்யாணம் 15,000 ரூபாயிலே நிற்கும் போலிருக்கு என்றாள். மங்களா தலையசைத்தாள். ஆனால் அது கேதாரத்தின் தலைவலி. மங்களா தலையையும் அசைக்கவில்லை. அம்மா முன்னறைக்கு வந்து விட்டாள். பேச ஆரம்பித்து விட்டாள். என்னவாம் என்று சங்கரி கேட்டாள். ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாததையா 2 பேரும் அரை மணி நேரமா பேசிக் கொண்டிருந்தீர்கள்? ஆமாம். என்ன விஷயம் சொல்லுங்களேன். எல்லாம் உன் பெண் சொல்வாள். அவளை போய் கேளு. நாளைக்கே சங்கரி இழுத்தாள். சீனன் பற்றித்தானே? நான் அதை சொல்ல வரவில்லை. அதைத்தான் அப்பவே சொல்லிவிட்டேனே. நாளைக்கே சுஜாவுக்கு பிறந்த நாள். தெரியும். ரொம்ப தெரிஞ்சவங்களை நீங்கள் கூப்பிடுங்கள். ம். மணி விசேஷமா கேக்குக்கு ஆர்டர் பண்ணி இருக்கானாம். அதனாலே நாம் கேக் வாங்க வேண்டாம். சரி சரி. எஞ்சினும் ரயில் பெட்டிகள் மாதிரி பெரிய கேக். எத்தனை பெட்டிகள்? 11 பெட்டிகளா? சங்கரி, உனக்கு இவ்வளவு வயசாகியும் சமய சந்தர்ப்பமே தெரியறதில்லை. இன்னமே கத்துக்கிறேன். நீங்களே டியூஷன் சொல்லிக் கொடுங்கோ. சங்கரி விற்றென்று வேகமாக உள்ளே போனாள். அறையில் ரேணுகா, கணபதி, சங்கரி தம்பதியரின் பேச்சை வெகுவாக ரசித்துக் கொண்டிருந்தாள். சீனனுடைய கதை முடிந்தது. செவ்வாய்க்கிழமை காலையில் எஸ்எஸ்ஸின் வீட்டுக்கு சென்று கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வாங்கி கொடுத்துவிட்டு சென்ற அவனை 7வது பிளாட்பாரத்தில் போர்ட்டர் மாணிக்கம் சந்தித்தான். சந்தித்ததோடு நிற்காமல் மரகதத்துடன் யாரோ ஒருவன் பேசிக் கொண்டிருப்பதாகவும் வீடு நிறைய பெட்டி, படுக்கை, கூடைகளாக இருப்பதாகவும் கூறினான். சீனன் யோசித்து பார்த்தான். மரகதத்துக்கு உற்றாரோ உறவினரோ யாரும் வெளியூரில் இல்லை. எல்லாம் சிந்தாதிரிப்பேட்டை காக்ஸ்சேரி வாசிகள்தான். ஒருவேளை சீர்காழியில் இருந்து தன் பிள்ளையோ மருமகனோ வந்திருக்கிறார்களோ? வால்டாக்ஸ் ரோடு வழியாக விரைந்த சீனனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வந்திருக்கிறவன் கண்டிப்பாக விருந்தாளிதான். மரகதம் பேசிக்கொண்டே இருப்பாளே தவிர உபசரிக்க மாட்டாள். எதற்கும் ஏதாவது வாங்கி கொண்டு போகலாம் என்று நினைத்து அரை டஜன் வாழைப்பழம் 30 பைசாவுக்கு 2 பன்களும் வாங்கினான். வீட்டை அடைந்தான். அந்த ஒரே அறை வீட்டினுள் நுழைந்ததும் அவனுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. மாணிக்கம் சொன்னது போல ஏகப்பட்ட சாமான்கள். 3 பெட்டி, ஒரு ஹோல்டால், ஒரு டில்லி மோடா, ஒரு காஷ்மீர் கூடை, ஒரு ஆக்ரா மண் பூஜா, இவை தவிர ஒரு ஹார்லிக்ஸ் அட்டை பெட்டி. இவ்வளவு சாமான்களுடன் யாராவது சென்ட்ரலில் ஏறினாலோ இறங்கினாலோ குறைந்தது 4 ரூபாயாவது கறந்து விடலாம் என்று சீனன் திடீர் கணக்கு போட்டு அது தன் கைக்கு கிடைத்து விட்டார் போல் சந்தோஷமும் அடைந்தான்.
ஆனால் கன நேர கற்பனை இன்பம் உடனேயே மறைந்து ஒரு புதிரை கிளப்பியது. யார் இவர்? அவன் தன்னுள் கேட்டுக்கொண்டே முழங்காலை பிடித்து உட்கார்ந்திருந்த மரகதத்தையும் அவள் எதிரே வழுக்கை தலையும் கண்ணாடியுமாக ஹோல்டாலின் மேல் சாய்ந்து அமர்ந்திருந்தவரையும் மாறி மாறி பார்த்தான். விருந்தாளியும் சீனனை ஒரு தடவை பார்த்துவிட்டு கரப்பை பார்த்தவர் போல் முகத்தை சுளித்து கொண்டு மரகதம் பக்கம் திரும்பினார். சீனன் மௌனத்தை கலைப்பதா வேண்டாமா என்று தன்னுள் யோசித்துக் கொண்டிருக்கையிலேயே மரகதம், இவர் யாரு தெரியுமா உனக்கு என்று கேட்டாள். வந்திருக்கிறவர் தன் பிள்ளையும் இல்லை மருமானும் இல்லை என்ற ஏமாற்றத்தில் தெரியாது என்றான் வெறுப்புடன். இவருதான் அவரு என்றாள் மரகதம். இவருதான் அவருன்னா எவரு? அதுதான் அவரு. கண்ணாடிக்காரர் வாய் திறக்கவில்லை. இவளும் அவனமாக பேசி தெளிய வைத்து தெரிந்து கொள்ளட்டும் என்று உட்கார்ந்திருந்தார். ஒரு சுருட்டையும் எடுத்து நாகரீகமாக கடித்துவிட்டு உதட்டில் வைத்து கொண்டார். வத்தி பொட்டி வேணுமா? மரகதத்தின் வத்தி பெட்டியை லட்சியம் செய்யாமல் கண்ணாடிக்காரர் பளீர் என்று டால் அடித்த ஒரு வெள்ளி சிகரெட் லைட்டரை பாக்கெட்டில் இருந்து எடுத்தார். யாருமே இது என்ற பொறுமை இழந்தான் சீனன். அதான் சொன்னனே, உன் மூளைக்கு தெரியல, அவருதான். அவர் என்று அவள் குழைந்த போது, வார்த்தையில் அவன் கேட்டே அறியாத வெட்கத்தின் பாவத்தை உணர்ந்த போது சீனனுக்கு மகீர் என்றது. சொப்பனத்தில் மரகதத்தின் கழுத்தில் தாலியை கட்டினவன் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் திரும்பி வருவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சீனனுடைய மீசை துடித்தது, கண்கள் மின்னின. என்னாமா சொல்ற நீ? இந்த ஆள் உன் புருஷனா? யோ, ஆளு கீழேன்னு இழுக்காத. இவர் யாருன்னு நினைச்ச? உலகமெல்லாம் பார்த்தவரு. இம்மாங்காலம் வேலை மேல ஊர் ஊரா சுத்தி இப்பத்தானே இங்க வர முடிஞ்சிருக்கு. உன்ன மாதிரி சும்மா கையை வீசிக்கின்னு வந்தான்னு நினைச்சியா? மாசா மாசம் 200 ரூபாய் பிஞ்ச, கையில ரொக்கம் 20,000. என்ன நினைச்ச நீ? சீனன் மரகதத்தை பார்வையால் ஒரு வெட்டு வெட்டி விட்டு கண்ணாடி பக்கம் திரும்பினான். என்ன ஐயா, இந்த பொம்பளை சொல்றது நெசமா? எஸ். யோ, உன் இங்கிலீஷ அம்பட்டம் வாராவதியில போடு. நெசமா? ஆமா. நீதான் இவள் கழுத்துல தாலியை கட்டினியா? ஆமா. யாரு சாட்சி? காக்ஸ்டேரி பூரா சாட்சி. சீனனுடைய மனம் முடிந்தது. திடீரென்று கோபமும் பிறந்தது. யோ, நான் இந்த பொம்பளை கூட 30 வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இவள சொன்னா. அடி சிரிக்கி. யோ, சிரிக்கி சிரிக்கினா பல்லு போடும். நீங்க சும்மா இருங்க. இவன் சல்பேட்டா கிராக்கி ஸ்டேஷன்ல பொதி சுமக்கிற கழுத. கண்ணாடி எழுந்து நின்றார். என் பெயரு கண்ணாயிரம். நீ செத்துட்டேன்னு தானே ஐயா இந்த பொம்பளை நினைச்சிட்டு இருந்தா? ஏன் சாவல? சீனனுக்கு மீண்டும் அழுகை வந்தது. நான் இனிமே தான் சாகணும். ஐயோ ராசா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ராசா. மரகதத்தின் கற்பு ஷட்ஜமத்தை எட்டி பிடித்தது. ரோமல் தெரியுமா உங்களுக்கு? ரோமல், அவன் ஜெர்மனிக்காரன். அவன் போர் வீரர்களுக்கும் எங்க போர் வீரர்களுக்கும் பெரிய சண்டை. அது நடந்து 28 வருஷங்கள் ஆகிறது. கடைசியில நாங்க தான் ஜெயித்தோம். ஆனா அதுக்குள்ள நானும் இன்னும் ரொம்ப பேரும் அந்த இராணுவக்காரர்கள் கையில சிக்கிக்கிட்டோம். யுத்தம் முடியிற வரைக்கும் அவங்க எங்களை விடலை. எங்களை விட்டப்போ யுத்தம் முடிஞ்சிருந்தது. அப்புறம் பார்த்தேன், நான் கண்டிப்பா செத்து போயாச்சுன்னு தான் எங்க இராணுவத்தார் நினைச்சுட்டு இருந்திருக்காங்க. லண்டனுக்கு போக வேண்டிய நானு கெய்ரோவுக்கு வந்து சேர்ந்தேன். செத்து போனாரே நாசர், அவர் ஊரு இராணுவ பணத்துல சின்ன வியாபாரமா ஆரம்பிச்சேன். என்ன வியாபாரம்னு கேட்காத, மானக்கேடு. சேமியா பாயசம் கூட பண்ணி வித்தேன். இதுல என்னங்க அவமானம் என்றாள் மரகதம். இப்படி 2 வருஷம் ஓடுச்சு. அப்புறம் கெய்ரோவில இருந்து தங்கனியா போனேன். வேலைக்கு நிறைய பேர் வேணும்னு சொன்னாங்க. நானும் போனேன். போலீஸ் கான்ஸ்டபிளா சேர்ந்தேன். அடிக்கடி தெருச்சண்டை நடக்கும், பாட்டில் சண்டை நடக்கும். நான் கொஞ்சம் கெட்டிக்காரன். பின்ன இல்லாம என்று பிரலாபித்தாள் மரகதம். 15 வருஷங்கள்ல இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். தங்கனிக்கா ஜான்சிபா ராஜ்யத்தோட ஒட்டிக்கிச்சு. டான்சானியான்னு பேரையும் வச்சாச்சு. இந்தியர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்ப ஆரம்பிச்சாங்க. எப்படியோ நான் தப்பிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா 55 வயசு ஆனதும் முடியல. ரிட்டையர் ஆயிட்டேன். திடீர்னு மகாத்மா காந்தி, நேரு ஞாபகமெல்லாம் வந்துச்சு. இவங்கெல்லாம் யாரு ராசா? மரகதம் கேட்டாள். அவங்க தான் போயாச்சு. சுதந்திரம் வாங்கி கொடுத்த புண்ணியவான்கள். அவங்களுக்கு அப்புறம் தேசம் எப்படி இருக்கணும் பார்க்கணும்னு ஆசை தோணுச்சு. கல்லும் களிமண்ணுமா ரூபாய்க்கு படி கிடைக்குது என்றாள் மரகதம். 7-8 நாட்கள் முன்னாலேயே பம்பாய் வந்த.
முந்தா நாள் பட்டணம் வந்த. பொஞ்சாதி 30 வருஷங்களா மறந்தது தப்புன்னு தோணுச்சு. அத நெனச்சு புலம்பாதீங்க ராசா. நான் எப்பவும் உங்க நினைவாத்தான் இருந்தேன். இந்த ஆள கேட்டு பாருங்க. மரகதம் முந்தானையால் கண்களை துடைத்துக் கொண்டு இடது கையால் சீனனை சுட்டி காட்டினாள். நான் இவகிட்ட இப்ப வந்தது தப்புன்னு உங்களுக்கு தோணித்துன்னா சொல்லிடுங்க. நான் இப்பவே போயிடுறேன். கண்ணாயிரம் தம் கதையை சொல்லி முடித்து மரகதத்தை பார்த்தார். உங்கள போக நான் விடுவனா? யார் இந்த ஆளு? தனியா இருந்த கல்யாணமான பொம்பளைக்கு துணையா இருந்த ஆளு. சீனன் மெல்ல மெல்ல நிதானத்துக்கு வந்தான். வந்தவன் உரிமை கொண்டாடியதை பற்றி கூட அவன் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த மரகதம் எவ்வளவு வேகமாக 30 வருஷத்து சொந்தத்தை வெட்டி முறித்து குழியில் போட்டு விட்டாள். இதே கண்ணாயிரம் கந்தல் வேஷ்டியுடன் பீடிக்கு காசு இல்லாமல் இப்போது வந்து நின்றிருந்தால் இவளுடைய ராகமே வேறு விதமாக இருந்திருக்குமே. மரகதம் அவனுடைய கணக்கை தீர்த்து விட்ட பின் சீனன் ஒரு கணம் கூட அங்கே தங்கக்கூடாது. அது தப்பு, நாகரிகம் இல்லை. நான் போய் வரேனுங்க. இந்தாங்க, இந்த பன்னையும் பழத்தையும் சாப்பிடுங்க. சீனன் மரகதத்தின் பக்கம் பார்க்கவே இல்லை. அவன் நடந்தான். 30 வருஷங்கள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷங்கள் கெட்டவனும் இல்லை. அவன் வாழ்ந்து கெட்டான். கெட்டுக்கொண்டே வாழ்ந்தான். அந்த வாழ்க்கை இன்றோடு முடிந்தது. அவனுக்கு இனிமேல் யார் முகத்திலும் விழிக்க வேண்டாம். பிறந்த மண்ணில் சாக வேண்டாம். அவ்வளவுதான். அவ்வளவேதான். மத்தியானமே எழும்பூரில் ரயில் ஏறினான். அது சீர்காழியில் நிற்கும். பெரும் மழை வருமுன் கருமேகங்கள் வானில் அடைத்துக் கொண்டு நிற்கின்றன. எல்லோரும் அறிந்த விஷயம். வியாழக்கிழமை பிற்பகல் மணி 3:30. ரொசாரியோ வெள்ளை பேண்டை அணிந்த பின் ஷூவுக்கு வந்தார். கருப்பு ஷூ. மேரி பாலிஷ் போட மறந்திருந்தாள். புழுதியை துடைத்தார். ஓரிரு இடங்களின் தோலின் சுருக்கங்கள் ஷூவின் வயது மிக அதிகம் என்பதை தெளிவாக்கின. ஏற்கனவே ஒருமுறை பேட்டாவில் தோல் மாற்றியாகிவிட்டது. இப்போ உள்ள தோலுக்கு வயது 2க்கும் மேலாகி முன்பக்கம் எல்லாம் பாழாகி இருந்தது. வலது ஷூவின் அடியில் எட்டனா வட்டத்துக்கு ஒரு ஓட்டை. ஓரங்களில் தையல் நைந்து போய் நூல் அங்கும் இங்குமாக அசிங்கமாக தலை நீட்டியது. ரொசாரியோ அழுத்து கொண்டே லேசை கட்டினார். மேரியின் மேல் பிசகு இல்லை. அவள் வேண்டும் என்றுதான் பாலிஷ் போடவில்லை. பாலிஷுக்கு கூட அருகதையற்ற நிலையில் ஷூ முதிர்ந்து விட்டது. 4 நாட்களுக்கு முன்பே சொன்னாள். இன்னைக்கு தான் இது கடைசி நாள். நாளைக்கு பெங்களூர்ல இருந்து திரும்பி வந்ததும் புது ஷூ வாங்கியாகணும் என்று அவர் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினார். ஷூ நன்றாக தேய்ந்து விட்டது. இன்று கண்டிப்பாக கடைசி தடவையாக இது அவருடைய பாதங்களை அசிங்கப்படுத்துகிறது. எழுந்து கோட்டை எடுத்தார். உலோக பட்டன்கள் பளபளத்தன. அதை அவர் கவனிக்கையில் திடீரென்று மேரி பிரவேசித்தாள். என்ன மேரி, இப்போ 3 மணிதானா ஆகுது? கேஷுவல் லீவ். மங்களாவும் நானும் ரேணுகாவின் கம்பெனிக்கு போகப் போகிறோம். ஓ, மங்களா தன் தங்கையின் பிறந்த நாளைக்கு நம்மை அழைச்சதை நான் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு டாடி. என்ன பரிசு கொடுக்க போற? ரெடிமேட் டெரின் ஃப்ராக். பிரமாதம். அவளுக்கு என் ஆசிகள். டாடி. என்ன டார்லிங்? எண்மண்ணுக்கு கண்டிப்பா வேலை வாங்கி தரேன்னு மிஸ்டர் கேதாரம் சொல்லியிருக்கார். ஆமாம், எனக்கும் காதில் விழுந்தது. பிறந்த நாளுக்கு புடவை கட்டி கொண்டு போ, கவுன் வேண்டாம். நைலக்ஸ் புடவைதான் டாடி. மிஸ்டர் கேதாரம் மிஸ் மங்களாவை கல்யாணம் பண்ணி கொள்ள போறாரு. ஓ, ரொம்ப சந்தோஷ செய்தி. இனிமேல் எட்மண்டை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம். அவன் நல்ல பையன்தான். சகவாச தோஷத்தால் கெட்டு போய்விட்டான். இப்போது சரியாகி விடுவான். டீ வேணுமா டாடி? நான் சாப்பிட்டு விட்டேன். உன் மதர் எங்கே போனாள் என்று தெரியவில்லையே மேரி. மேரி பதில் சொல்லவில்லை. சரி, எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்பவே 3:45. என்னைக்கு திரும்பி வருகிறீர்கள் டாடி? நாளை மத்தியானம் வெஸ்ட் கோஸ்டிலே வரேன். எனக்கு மத்தியான சாப்பாடு வேண்டாம். ஓ, ஆகட்டும். மதர்கிட்ட சொல்லிடுறேன். பிறந்த நாள் கொண்டாடும் குழந்தையிடம் என் அன்பை சொல்லு. போயிட்டு வரேன். ரொசாரியோவின் ஷூ வீட்டை விட்டு கடைசி தடவையாக வெளியேறியது. வியாழக்கிழமை பிற்பகல் 4 மணி. சங்கரியின் கை வலித்தது. கடலை மாவு பவுன் நிறத்தில் பிரகாசிக்க அதில் ஊறிக்கொண்டே நெய் கொப்பளிக்க போட்ட சர்க்கரை போதுமா போதாதா என்ற கவலையுடன் சட்டுவத்தால் அவள் கிளறிக்கொண்டே இருந்தாள். முகத்தில் வியர்வை முத்து முத்தாய் கட்டி நிற்க கவலை அதிகமாகிக் கொண்டே போயிற்று.
நாளே காலுக்குள் இந்த தின்பண்டத்தை முடித்தாக வேண்டும். வெந்த உருளைக்கிழங்கு இன்னும் தோல் உரிக்கப்படாமல் சிப்பலிலேயே கிடக்கிறது. தோல் உரித்து இரண்டும் கெட்டானாக உதிர்த்து போண்டாவுக்கு தயாரிக்க வேண்டும். ஏற்கனவே மிக்சருக்காக தயாரித்து வைத்த ஓமப்பொடி, காரா பூந்தி, முந்திரி பருப்பு எல்லாவற்றையும் கலந்து சிறு சிறு பைகளில் போட்டு வைக்க வேண்டும். ஈஸ்வரா, அவள் ஒருத்தியால் இவ்வளவையும் செய்ய முடியுமா? எப்படி செய்வாள்? இந்த மங்களா இன்றைக்கு ஒரு நாளாவது வீட்டில் இருந்து கூட மாட செய்து ஒத்தாசையாக இருக்கக்கூடாதா? 2 பிள்ளைகளுக்கு கல்யாணமாகியும் அவளுக்கு என்ன பிரயோஜனம்? இன்னும் அவள் மருமகள் இல்லாத மாமியார்தான். மருமகள் இல்லை, மகள் இல்லை. இந்த நாசமாய் போகிற சீனனாவது இருக்கக்கூடாதா? பிளாஸ்டிக் தட்டுகளை எல்லாம் கழுவி துடைத்து வைக்க சொல்லலாமே. வருகிறவர்கள் சாப்பிடப் போகிற அறைகளை சுத்தமாக்கி சிதறி கிடக்கும் புத்தகங்களையும் காகிதங்களையும் ஒழுங்காக எடுத்து வைக்க சொல்லலாமே. ம் எல்லாம் அவள் தலையெழுத்து. இந்த மைசூர் பாகை அவள் கிளற ஆரம்பித்ததே முட்டாள்தனம். ஹோட்டலில் இருந்து வாங்கி தொலைத்திருக்கலாம். இது எப்போது கம்பி பாகாக வருமோ? ஈஸ்வரா, சற்று முருகி போனாலும் கல்லுதான், பாறாங்கல்லுதான். சங்கரி, எங்க அம்மா மைசூர் பாகு பண்ணணும், சாப்பிடணும். வாயில போடுறதுக்குள்ள ஐஸ்கிரீம் மாதிரி கரையும் என்று அவர் எப்போதோ செத்துப்போன அம்மாவுக்கு இன்னும் சர்டிபிகேட் கொடுக்கிறார் அடிக்கடி. ஆனால் கண்டிப்பாக சங்கரி இந்த ஜன்மத்தில் கட்டின கணவரிடம் சர்டிபிகேட் வாங்க போவதில்லை. ஏனென்றால் பெண்டாட்டி பண்ணினது நன்றாக இருக்கிறது என்று சொல்வதே சுய கௌரவத்துக்கு குறைச்சல் என்று நினைக்கிறவர் அவர். இனிமேல் யாருக்கு இவருடைய சர்டிபிகேட் வேணும்? அவருக்கு அவள் 11 குழந்தைகளை கொடுத்து வயிற்றை ஒரு வழியாக சுத்தமாக கழுவியாகிவிட்டது. இந்த மைசூர் பாகு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறது? ஜிலேபிக்கு கூட அரைத்து விடலாம். மைசூர் பாகு தலைவலி. யாரோ ஒரு மாமி மைசூர் பாகு பண்றது மாதிரி சுலபம் வேறு எதிலும் இல்லை என்றாள். யார் அவள்? ஆமா, கோமதி, திருநெல்வேலிக்காரி. நல்லவள்தான், வெகுளிதான். ஆனால் கண்டிப்பாக அவள்தான். அவள் தான் பிறந்த பிறவியில் மைசூர் பாகு பண்ணி பார்த்திருக்க மாட்டாள். யாரோ அவளிடம் சொன்னதை திருப்பி படித்திருக்கிறாள், அவ்வளவுதான். திடீரென்ற பாகு திரண்டு உருண்டு வரலாயிற்று. சட்டுவத்தை இடது கைக்கு மாற்றி வலது கை ஆள்காட்டி விரலால் விரலை இறுகி வரும் பாகில் கண் இமைக்கும் நேரம் வைத்து எடுத்தாள். கட்டை விரலோடு ஆள்காட்டி விரலை சேர்த்து பிறகு விரித்தாள். ஒரு நைஸ் கம்பி ஓடுவது கண்ணுக்கு அழகாக தெரிந்தது. அப்பாடா! மைசூர் பாகு ஒரு மாதிரி முடிந்தது. முகத்தின் முத்துக்கள் புடவை தலைப்பில் மறைந்தன. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.